ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ணாமல் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணலாம். முழு நல்ல மிளகு, ஏலக்காய், கிராம்பு, முழு வத்தல், மல்லி, பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே வத்தல் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துப்போம். இப்போ அது கூட மல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டு மல்லிக்கீரை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போவே சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமாட்டு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமாட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருவோம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம். உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் வேக லேட்டாகும். கொஞ்சமாக மூடி வச்சுட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லிக்கீரை சேர்த்து கிளறி விட்டுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.